ஹாய், குட் மார்னிங், வணக்கம். ஸோ 50 days 5 kilometers சேலஞ்சோட டே 7 இன்னைக்கு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக 1 week கம்ப்ளீட்டட். இந்த 1 வீக்கில் எப்படி என்ன ஒரு சின்ன சேஞ்ச் நான் பார்த்தேன்னா, ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா தூக்கம் வருது. அது ஒரு நல்ல சேஞ்ச். யூஸ்வலி வந்து இந்த கைப்பில் தூங்கு அந்த மாதிரி தூங்குற ஆளுனா, பட் இந்த பெரிமெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் தூக்கம் வந்து நிறைய நாள் வரவே செய்யாது. சுத்தமாக தூக்கமே வராது. பட்டு இந்த ஒரு வாரம் வந்து ரெகுலராக போகிறதுனால மேபி அது டயர்டாகிறதுனாலையா இல்லை எதனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் வந்து நல்லா தூக்கம் வருது. ஸோ நைட் நல்லா தூக்கம் வர்றதுனால காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு போகிறதுக்கு வருது. ஸோ அந்த சைக்கிள் மாதிரி அது ஒரு ரொட்டீன் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு வாரத்தில் நான் அந்த ஒரு சேஞ்ச் தான் நல்லா பார்க்குறேன். அண்டு இன்றைக்கி வந்து ஆக்சுவலி மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணியாக தான் இருந்தது, ஈரமாக தான் இருந்தது. பட் இன்றைக்கி வெதரும் சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி அப்படியே 5 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ஈஸியாக முடிக்க முடிஞ்சுது. அடுத்த வாரத்துலேருந்து ரன்னிங் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஸோ மோஸ்ட்லி ரன்னிங் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாளையிலேருந்து எப்படி போகுதுன்ட்டு. ஸோ டே 7 ஆஃப் த 5 kilometers 50 days 5 kilometers challenge over. Bye.